ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய எரிமேலி அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கும். இது வந்து தர்மசாஸ்தா கோயிலுங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாவர் மசூதின்னு சொல்லப்படுது. ஐயப்பனும் வாவரும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேரளாவுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு வரவங்கெல்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ சரங்குத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அம்பு விட்டுட்டு கன்னிமார்கள், அதன் பிறகு வந்து எரிமேலி பேட்டை துள்ளி, அதன் பிறகு வந்து பம்பை நதியில் குளிச்சுட்டு இங்கேருந்து வந்து ஐயப்பன் மலைக்கு ஏறுற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இது என்ன டீட்டெயில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது கிரீடமாண்ணா? ஆமா, வாவர் கிரீடம். என்ன புலி பொம்மை போட்டிருக்குது சார்? புலி வந்து ஐயப்பனோட வாகனம் இல்லையா, அதனால அது புலி போட்டிருக்கு. புலி பொம்மை போட்டிருக்குது. இது 2வது வருஷம். ரெண்டாவது வருஷம் போறோம். 2வது வருஷம் போடுறது. சரங்குத்தியில போடணும். இது கொண்டு கெதை. ஓகே ஓகேண்ணா. இது இந்த குச்சி, இது கத்தி இருக்க. இனி 3வது வருஷம் கத்தி இருக்க. ஆமா, கத்தி வருஷம் கத்தி. அவருதான் இந்த மாதிரி வேஷம் போட்டு இந்த இங்க மகிழ்ச்சி, இந்த எருமகுள்ளி இல்லையா, அத கொலை பண்ணி மகிழ்ச்சிய வந்து வதம் பண்ணி கொண்டு போய அந்த சாமியெல்லாம் இந்த தப்பு கொட்டி போயது. அதுக்காக அந்த சாஸ்திரம் அப்படி போயிட்டு இந்த கொலை எடுத்துட்டு போகுது. எரிமேலி பேட்டை துள்ளி நானும் ஒரு 3 வருஷமா ஐயப்பன் கோயில் வந்தேன். எரிமேலி பேட்டைங்கிறது அந்த வாவர் மசூதிக்கு எதிர்த்தாப்புல இருக்க தர்மசாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு அதான் அங்க இருந்து கோவில், சின்ன கோயில் சொல்லு, அங்கதான் ஸ்டார்டிங். அங்க இருந்து ஸ்டார்டிங் வாவர் போயிட்டு ரிட்டர்ன் அப்படியே பெரிய கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அப்படிதான் ஃபர்ஸ்ட் வருஷம் குச்சி கயிறு, ஃபர்ஸ்ட் வருஷம் கன்னிசாமிக்கு. ஓகே ஓகேண்ணா. குச்சி கயிறு ஃபர்ஸ்ட் வருஷம், செகண்ட் டைம் கத்தி, தேர்ட் டைம் கெண்டா, தேர்ட் டைம் வந்து மணி, நாலாவது கதா. அவ்வளவுதான். ரியல் ஸ்டோரி. ஐயப்பன் கடந்த வீடு அங்க இருக்கு. படுத்த வீடு அங்க இருக்கு. புத்தன் வீடு பக்கத்துல இருக்கு. வேணும் தான் நான் கொண்டு காட்டி தரேன். பிசினஸ் எப்படி போகுது இந்த மாசம்? பரவாயில்லையா? சீசனா இல்லது எப்படி? இல்ல, இந்த மாசம் சுமாரா போகுது. சீசன் எல்லாம் எப்ப சீசன் டைம்? அது சீசன் டைம் தான் விருச்சிக மாசம் ஃபர்ஸ்ட். ஓகே மாலை போடும். தை மாசம் கூட ஏதோ விருச்சிக மாசம். தைனா தமிழ்ல தை. விருச்சிக மாசம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மகர மாசம் 20 வரைக்கும் இருக்கு. மகர மாசம் ஒரு ஜனவரி 20. நவம்பர் டிசம்பர் ஜனவரி 21 நவம்பர் 15 2.5 மாசம் இருக்கு. 2.5 மாசம் 3 மாசம். வேற என்னென்ன பண்றீங்க பிசினஸ்? இது மட்டுங்களா? இந்த பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு தான் இல்லீங்களா? ஆமா. ஓகே எல்லாம் குத்தகை எடுத்து போட்டுருக்குதுண்ணா. சுவாமி ஐயப்பா பார்க்கிங், சுவாமி ஐயப்பா பார்க்கிங் போட்டுருக்குதுண்ணா. காரணம் பக்கத்துல லார்ஜ் இருக்கு, தங்கி இருக்கிறதுக்கு. 5 வயசுல இருந்தே இந்த வியாபாரம் ஓடுது. 5 வயசுல இந்த வியாபாரம். சின்ன வயசுல இருந்து இந்த வியாபாரம். வயசுல இருந்து எனக்கு இப்போ 54 வயசு இருக்கு. ஓகேண்ணா. நான் ஒரு 6 வயசுல இருந்தே இந்த வியாபாரம் சின்ன கையில எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டே இருந்தேன். அந்த காலத்துல இவ்வளவு ஆள் இல்ல, இப்போ பெரிய ரஷ். அந்த காலத்துல இவ்வளவு இல்ல. அதுதான். ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நமக்கு நிறைய மாமூலி ஆள் இருக்கு. மாமூலு 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிற பெரிய சாமி எல்லாம் வந்து இங்க நம்ம கூட பர்ச்சேஸ் பண்றாங்கண்ணா. இது எப்படின்னா ஒரு 4 மாசம் இருக்குங்களா வருஷத்துல சீசன்? நல்ல சீசன், குட் சீசனா? குட் சீசன் ஆயிட்டு 2.5 மாசம் தான். 2.5 மாசம் தான் இருக்கும். ஆமா, 60 நாள் 60-70 நாள் இருக்கு. 70 நாள் கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னா. பின்ன எல்லா மாசத்துலயே 5 நாள் இருக்கு. எல்லா மாசம் 5 நாள் 5 நாள் வரும். அதுக்காக இப்ப இந்த வாட்டி ஆளு கம்மி தான், கூட்டம் கம்மி. ஓகே, மனசுல தளர்வு ஐயப்பன் நம்மளுக்கு துணையா இருக்காரு. கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றோம்.
ஓகேண்ணா, ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சது. Okay. தேங்க்யூ சார். தேங்க்யூ.